Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். டோட்டலா 3 டைப்ஸ் இருக்கு. if ஸ்டேட்மெண்ட், if else ஸ்டேட்மெண்ட், தென் elif ஸ்டேட்மெண்ட். அது ஒன்றும் இல்லை, அது if else if தான். அதை நம்ம elifன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் if ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். o is equal to 5. if o is equal to 10 colon print h. ஸோ இந்த இடத்துல இது ஃபால்ஸ், ஏன்னா O5ன்னு கொடுத்துருக்கோம். அது 10க்கு ஈக்குவல் இல்லை. ஸோ நமக்கு அவுட்புட் வராது. ஆனால் எக்ஸிக்யூஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இப்போ நாட் ஈக்குவல்ட்டி இங்கே கொடுக்கணும், கொடுத்து பார்க்கலாம். இப்போ நமக்கு அவுட்புட் வரும். இது சும்மா பிராக்கெட்குள்ளே கொடுத்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அவுட்புட் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா O is equal to 10 இல்லை 2 நினைக்கலாம். எரர்னு வந்துச்சு. ஏன்னா பைத்தானில் சின்டாக்ஸ் ரொம்ப முக்கியம். பட் அவ்வளோ சின்டாக்ஸ்லாம் சின்டாக்ஸ் நம்ம கீப் அப் பண்ணணும். ஸோ ஓகே, O is equal to 9 கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஒரு இஃபோட எக்ஸ்ட்ராவாக ஒரு எல்ஸ்ன்னு ஆட் பண்ணோன்னா அதான் if else ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்த கோலன் கொடுக்கணும், எல்ஸ்லேயும் கோலன் கொடுக்கணும். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் கொடுக்கக்கூடாது. கண்டிஷன் இல்லை, கண்டிஷன் ட்ரூ ஆகலைன்னா வேற என்ன செய்யறதுன்னு சொல்கிறோம். print y நம்ம கோட்ஸில் கொடுக்கணும். ஸோ நமக்கு ஒய்னு அவுட்புட் வந்துச்சு. இன்கேஸ் இந்த எல்ஸை தூக்கிட்டோன்னா நமக்கு ஹெச்ன்னு மட்டும் தான் வரும். இப்போ சில இடத்துல நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ஸோ சில இடத்துல 3 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கும். இப்போ இஃப் O is equal to 9 print hன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம elifன்னு கொடுக்கணும். எல்சிஃபே ஷார்டன் பண்ணி elif, elif, elif O is lesser than O is greater than 9. ஓகே, இங்கே 0 கொடுத்துட்டேன். print p. இப்போ நமக்கு y தான் வரும். ஏன்னா O5 9 விட கிரேட்டர். ஸோ அதனால நமக்கு y தான் அவுட்புட் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம 10ன்னு கொடுக்கலாம், 1010. இப்போ நமக்கு பின்னு அவுட்புட் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் விட்டா இன்னும் எக்ஸ்ட்ராவாக எனக்கு கண்டிஷன் கொடுக்கணுன்னா நான் elif ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம், அதே மாதிரி ஆனால் எல்ஸில் கொடுக்கக்கூடாது. இஃப்னா அது ஒரு கண்டிஷன், எல்ஸ் இஃப்னா இது இல்லைன்னா இன்னொரு இஃப் கண்டிஷன், அதாவது இன்னொரு கண்டிஷன் இல்லை, ரெண்டுமே. அதாவது இஃப்பும் இல்லை எல்ஸும் இல்லைன்னா எந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகலைன்னா நமக்கு எல்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே நம்ம கண்டிஷன் கொடுக்கக்கூடாது. ஸோ இதுலேயே இன்னும் 2 ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம அடுத்து இன்புட் எப்படி யூசர்கிட்ட வாங்குறதுன்னு பார்ப்போம். அப்போ தான் இது நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
y is equal to 6. இப்போ if condition கொடுக்கலாம். y is equal to w is equal to y. இதான் condition. Print both are equal symbol கொடுத்துடலாம் இங்க. elif ஆமா கோலன் கொடுக்கணும். print w is greater. கோட்ஸ் கொடுக்க மறந்துட்டேன். இன்னொரு எல்ஸ் எத்தனை எல்எஃப் வேணா நம்ம கொடுத்துக்கலாம். until எத்தனை கண்டிஷன் தேவையோ அது வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். print y is greater. கடைசியா எல்ஸ் கொடுக்கலாம். எல்ஸ் வேற என்ன இருக்கு? இது கிரேட்டரா இருக்கலாம், அது கிரேட்டரா இருக்கலாம். ஸோ இங்க எல்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன்ல இதெல்லாம் இதுவாயிரும். ஒன்று ஏதாவது ஒன்று கிரேட்டராக இருக்கும், இல்லைனா ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே எல்ஸ் கொடுத்தோம், எல்ஸ் இந்த இடத்துல மோஸ்ட்லி எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த மூணு கண்டிஷன்லேயே அது ஸ்டாப் ஆயிடும். பிரிண்ட் இன்வாலிட். ஸோ w இஸ் கிரேட்டர். இப்போ wவோட வேல்யூவை கம்மி பண்ணலாம். சரி, சும்மா pன்னு கொடுத்து பார்ப்போமே, நமக்கு அவுட்புட் வராது. இல்லைனா நம்ம p இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். p இஸ் ஈக்குவல் டு 0. அப்படி கிரியேட் பண்ணால் அவுட்புட் வரும் நினைக்கிறேன். ஆமாம், இதை நம்ம ஃபஸ்ட்டு டபிள்யூன்னு கொடுத்துருக்கோம்ல, டபிள்யூ செகண்ட் லைனில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். ஓகே ஃபைன். இந்த வேல்யூ கம்மி பண்ணிடுறேன். இந்த வேல்யூ என்ன வைக்கிறது? 5ன்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து y is greater தான் வரும். இன்னும் எரர். y is greater. இப்போ ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் வேல்யூ கொடுக்கலாம். both are equal. ஸோ இந்த இது எல்ஸ் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஏதாவது ஒன்றுத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள்ளே இது ரெண்டு நம்பர்ஸும் வந்துடும். இல்லைன்னா ஓகே, அதை ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம் வேறு வேரியபிள் வச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி யூஸர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுன்னு சொல்கிறேன். ஹோப் யூ guys enjoy my video. Bye.